ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, தவறான பாதையில் செல்லும் கூட்டத்தில் நீ செல்வதை விட சரியான பாதையில் நீ தனியாக செல்றது எவ்வளவோ மேலு. படகோட்டிக்கு காற்றோட திசையை மாற்ற முடியாது. ஆனால் தன்னோட இலக்கை அடையிறதுக்காக அவன் தன்னுடைய படகுகளை சரி செய்ய முடியும். இன்று நீ எப்படி உன்னோட பல துன்பத்திலையும் தடைகள் வந்த போதிலும் உன்னோட வாழ்க்கையை நேர்மறையான சிந்தனையோடு, தன்னார்வத்தோடு, தன்னம்பிக்கையோடும் நகர்த்தி செல்கிறாயா என்பதை பொறுத்து தான் உன்னோட எதிர்காலம் எப்படி அமைய போகிறதுங்கிறது இருக்கு. என் பிள்ளையே, நீ பட்ட அனைத்து துயரத்துக்கும் நான் வட்டியும் முதலமா உனக்கு வேண்டியதை அனைத்தையும் கொடுத்து உன்னை மிகுதியாக சந்தோஷப்படுத்த போகிறேன். பல ஆண்டுகளாக உனது எதிரி திருடிய உன்னுடைய சந்தோஷத்தை, உன்னுடைய வாழ்க்கையை, பலரிடம் இருந்து நீ பட்ட அவமானங்களுக்கும் காயங்களுக்கும் நீ எல்லோரும் வியந்து உன்னை பார்க்கிற அளவுக்கு உன்னோட வாழ்க்கை இனி புத்துணர்ச்சியா புதிதா ஆரம்பமாக போகிறது. எல்லாம் முடிந்து விட்டது என்று மற்றவங்க அறியாம சொன்னாலும், என் பிள்ளை, நீ என் சாயப்பா அனைத்தையும் சரி செய்வார்னு எப்படி நம்பிக்கையோட என் பாதத்தில் சமர்ப்பணம் செஞ்சுட்டு கண்ணீரோட எனக்காக, என் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்க என் பிள்ளைய நான் எப்படி பட்ட மரமா தனியாக விட்டுடுவேன்? இன்று செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வேலை தொட்ட உனக்கு உன்னோட மரியாதைக்கு வரவிருக்கிற பங்கத்தில் இருந்து நீ நிச்சயம் காப்பாற்றப்படுவ. உன்னோட சாயப்பாவை எப்போவும் தியானிச்சுக்கிட்டுரு. சாயப்பாவோட விபூதியை உன்னோட தலையணிக்கு கீழே எப்பவும் படுக்கிறதுக்கு முன்னாடி வச்சு தூங்கப்போ. உன்னோட சட்டை பாக்கெட்டுக்குள்ளேயும் சிறிது பொட்டலமாக வைத்து எப்பவும் பத்திரமா வச்சுக்க. அது உன்னை எல்லா துன்பத்திலையும் இருந்தும் நிச்சயம் காப்பாற்றும். இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு வேண்டிய பண உதவி ஒருவர் மூலம் நிச்சயம் கிடைக்கும். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு.